அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக புது தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் கொடுத்த தகவல்தான் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க நீதிமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் 3 பெண் IPS அதிகாரிகளை நியமனம் செய்து உத்தரவிட்டது தமிழக அரசு. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை சிறப்பு விசாரணை குழு தீவிரப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியிடம் சிறப்பு விசாரணை குழு நடத்திய விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். சம்பவத்தின் போது சார் ஒருவரிடம் ஞானசேகரன் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அந்த சாருடன் இருக்குமாறு கூறியதாகவும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் அந்த மாணவி. அது மட்டுமின்றி குற்றவாளியின் செல்போனுக்கு அழைப்பு வந்தபோது தான் மிரட்டிவிட்டு வந்துவிடுவேன் என ஞானசேகர் பேசியதாகவும் வேறு ஒரு சாரிடமும் இருக்க கூறியதாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல்களை தொடர்ந்து ஞானசேகரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஞானசேகரின் செல்போனில் இருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோக்களை ஆய்வு செய்தபோது பழைய வீடியோ ஒன்றில் ஞானசேகரோடு அவரது கூட்டாளியான திருப்பூரைச் சேர்ந்த குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒருவர் இருப்பதை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளது. அந்த நபரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அது மட்டுமின்றி வேறு சில பெண்களுடன் ஞானசேகரன் இருக்கும் வீடியோக்கள் இருப்பதையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர்.